வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டே வித் நேச்சர். இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இல்லை டெரஸ் கார்டனில் எப்படி மண்புழு நிறைய வர வைக்கிறது பெருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தெல்லாம் பார்க்குறீங்க எவ்வளோ மண்புழுன்னு. இதெல்லாம் வந்து இயற்கையான மண்ணில் இருந்தது. இதே டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நம்ம காசு தான் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய குரோ பண்ணி பெருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு குழி மாதிரி தோண்டிக்கணும். குழி மாதிரி தோண்டிட்டு நம்ம தோட்டத்தில் இருக்க மரத்துலேருந்து விழுந்துருக்கும் காஞ்ச இலை, இல்லை களை செடினா இருந்திருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாதுளை மரம் இருக்குது, அப்புறம் வந்து சிறுநெல்லிக்காய் இருக்குது, அப்புறம் வந்து கருவேப்பிலையும் இருக்குது. இதெல்லாம் அப்படின்னா இந்த ஃபுல்லாமே இலை ஃபுல்லாக விழுகும். காஞ்ச இலை ஃபுல்லாமே கீழே விழுந்து அதுமாதிரி களை செடிகளும் மறைக்கும். நம்ம என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணும்போது அதெல்லாம் வெளியே தூக்கி போடக்கூடாது. நம்மளே நம்ம தோட்டத்திலே குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டு அதுக்கு முன்னே மக்கின சாணம் போட்டு ஒரு ஈரப்பதமாக வச்சுருந்தாலே போதும். மண்புழு தானாகவே பெருக ஆரம்பிச்சிடும். பெருகி என்ன பண்ணணுமா, அதுவே வெர்மி கம்போஸ்ட்டை உருவாக ஆரம்பிச்சிடும். அதாவது மண்புழு உரம் உருவாக்க ஆரம்பித்தாலே போதும். நம்ம தோட்டத்தில் நிறைய நல்ல செடிகள் வரும். பழங்கள் நிறைய காய்க்கும், பூக்கள் நிறைய பூக்கும். ஸோ ஸ்டே வித் நேச்சர், சப்ஸ்கிரைப் மை சேனல்.